வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். திரும்ப எவ்வளோ தண்ணி இருந்தாலும் குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் போமா? சரி, ஓகே. எனிவே இன்றைக்கியாச்சும் நம்ம நல்ல ஒரு போட்டிங் பார்ப்போம். போட்டிங் எப்படி இருக்குது, என்ன எப்படி போகுது, எப்படி ஆக்சுவலாக நம்ம போக முடியாது, சும்மா இங்கேருந்து நான் காட்டுறேன் எப்படி போகிறாங்கன்னு. இது ஒரு சின்ன ஒரு போட் இருக்குது, அது பார்க்க நல்லாயிருக்கு, அதை பாருங்கள். மெரினா க்ரூஸ் அகலப்புழா. ஆக்சுவலாக ஆலப்புழா பக்கத்தில் இருக்கிற இந்த அகலப்புழான்ற ஒரு நதி தான். ஸோ நதின்னு சொல்லலாமா ஏரின்னு சொல்கிறத விட நதின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இதை ஒரு ரவுண்டு மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப விட்டுறாங்க. இப்போ தான் ஒருத்தவங்க போயிட்டு வந்தாங்க. ஸோ நல்லாயிருக்கு பார்த்தேன். மெரியானா க்ரூஸ் அகலப்புழா. அதெல்லாம் பெரிய பெரிய போட்டுங்க, இது மட்டும்தான் சின்ன போட்டு. இது மட்டுமே டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? ஒரு பர்சனுக்கு 500 ரூபா. அப்படியே வந்துகிட்டு இருந்தேன். வரும்போது இந்த தென்னை மரம் இருக்குல்ல, இதில் பெரிய காய் ஒன்று டப்புன்னு விழுந்துச்சு. நான் வந்துகிட்டு இருக்கும்போது டப்புன்னு விழுந்துச்சு. சரி, என்ன பண்ணேன், டக்குன்னு இந்த இதில் தென்னை மரத்தில் இடித்து உடச்சி பிச்சு சாப்பிட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி அமையுது பார்த்தீங்களா? எப்படி ஆரம்பிக்குது, எப்படி அமையுது. ஓகே, வாங்க போயிட்டே இருக்கலாம். பட் லாஸ்ட்டாக ஒரு ரிவருக்கு வந்திருக்கேன். இந்த பக்கம் போய் குளிக்கலான்றாங்க. ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன், இந்த ரிவர்லையாச்சும் குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரிவர்னே வருது, இந்த ஏரியில் ஏதாச்சும் குளிக்கலான்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் ஹோப். குளிச்சிட்டோம்னா அப்படியே நேராக நம்ம ஹைவே போயிடலாம். சரி, வாங்க போம். அப்படியே அந்த படியிலேருந்து இப்படி கீழே இறங்கி இப்படி வந்தால் தண்ணி நிறைய இருந்துச்சு. உட்கார்ற மாதிரி இருந்துச்சு, லைட்டாக துவைக்கிற மாதிரி இருந்துச்சு தண்ணி. சரின்ட்டு குளிக்கலான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளோ தூரம் வரல, கீழே தான் இருந்துச்சு. இந்த வேர் இருக்குல்ல, அது வரையே தான் இருந்துச்சு. சரி, குளித்து முடிச்சு துவைக்கலான்னு பார்க்கும்போது அப்படியே உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் உப்பு தண்ணியாக இருக்குது. ஸோ இது துவைக்கிறது நல்லா இல்லை, குளிக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு குளித்து முடிச்சிட்டேன். நல்ல வியூவோட நல்ல ஒரு குளித்து முடிச்சாச்சு. ஆனால் இது இல்லை, துவைக்க முடியலை. லைட்டாக இந்த பனியன் கூட நேற்று போட்டது தான், முந்தா நேற்று போட்டது. இந்த பனியன் கூட லைட்டாக அலசி திரும்ப பிழிஞ்சு திரும்ப போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட்டு கேரளா மட்டும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற அதர் ஸ்டேட்டுக்கு போனால் கொஞ்சம் சரியாயிடும் நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ஃப்ரீசிங் ஸ்டேட்டு, இந்த மாதிரி ஃப்ரீசிங் ஸ்டேட்டுன்றேன், என்ன சொல்கிறது, அதர் ஸ்டேட்டு இந்த மாதிரி குளிராக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டெல்லாம் போனோம்னா கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம், ஜாலியாக இருக்கும். குளிக்கிறதும் மேக்ஸிமம் ஒரு 2-3 நாள் தள்ளி குளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குளிரான ஸ்டேட் போகும்போது. கேரளா சரியான ஏற்கனவே உப்பு தண்ணி, அது இல்லாமல் வெக்கையாக இருக்கிற வர சரியான இதுவாக இருக்குது. சரி, ஓகேங்க, வாங்க போயிட்டே இருக்கலாம். இப்போ நேராக பீச்சுக்கு தான் போகிறோம். இந்த பையோலியா சம்திங், அதான் பையோலின்னு தான் நினைக்கிறேன். அங்கே போயிட்டு பீச்சு வியூ பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக அடுத்தடுத்து நம்ம அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கலாம். பவர் பேங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்குது சார்ஜு. ஸோ இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். குளிக்கிறதுக்கும் துவைக்கிறது மட்டும் தான் இவ்வளோ நேரம் டிலே ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் டக்குன்னு போக ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக போய் பீச் வியூ பார்த்துட்டு அடுத்தடுத்து கடன் கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். வாங்க போகலாம். இதுதாங்க ஃபுல் வியூ, இந்த ஏரியாவோட ஃபுல் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். மத்தியில் 2 தீவு மாதிரி இருக்குது. இந்த சைடும் மரங்கள் தான் ஃபுல்லாக. சூப்பராக இருக்குது. இங்கே தான் நான் குளித்தது, கீழே தெரியுது பார்த்திங்களா, அங்கே தான் குளித்தது. வந்தாச்சுங்க பையோலி பீச். நிறைய தென்னை மரமாக இருக்குது.
போட்டெல்லாம் கவுந்து கிடக்கு. ஒரு பீச் இருக்குது. இதை பார்க்குறத 2 நாளாக வந்து அலைஞ்சு வந்திருக்கோம். பின்னாடி இந்த பக்கம் தான் வந்தோம். அப்பா ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. செம்ம இது வியூ பாயிண்ட்டு அது இதுன்ட்டு வந்து பார்த்தா போட்டெல்லாம் வந்து கிடக்கு. இது ஒரு வியூவா? இது ஒரு ஜோக்கா அப்படின்னு பாருல, அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு வியூவா? வேறு லொக்கேஷன் அவ்வளோதாங்க. அந்த பக்கம் கண்டெய்னராக இருக்குது, இந்த பக்கம் இது இருக்குது, போட் இருக்குது, கவுந்து இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லைங்க. இது நல்ல ஒரு வியூ அது இதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, உண்மையை நான் உடச்சிட்டே போகிறேன். சரி, ஓகே, வந்தாச்சு, குளிச்சாச்சு. அந்த ஏரி எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் அதே மாதிரி வந்து நம்ம அப்படியே அடுத்து கொஞ்சம் வேகமாக போகலான்னு இருக்கேன். ஏன்னா குளிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்நேரம் இப்போலேருந்து கொஞ்சம் வேகமாக போயிட்டே இருந்தால் தான் நம்ம கேரளா முடிக்க முடியும். காசர்காடு வரைக்கும் போயிட்டு முடிக்கணும். சேம் ப்ரீவியஸில் வந்து நம்ம கேரளா விலாகில் காசர்காடு தான் எண்டு போயிட்டு டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்திருப்போம். சேம் அதே காசர்காடு தான் போகணும். போயிட்டு அங்கே போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவா சைடு போக வேண்டியதான். கடன்னு வேகமாக இப்போலேருந்து கொஞ்சம் வேகமாக போனால் தான் நம்ம விலாக் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். ஸோ அதை நான் பண்ண பார்க்குறேன். என்ன, கொஞ்சம் குளிக்க முடியல, துணி துவைக்க முடியல, இந்த 2 மட்டும் தான் கொஞ்சம் சோம்பல் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடன்னு போக வேண்டியதான். இப்படியாச்சும் பக்கத்தில் எதாவது பாத்ரூம் இருந்தால் பக்கத்துலேயே துவைக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதாவது இருந்தால் டக்குன்னு துவைச்சிட்டு அப்படியே போக வேண்டியதான், கிளம்ப வேண்டியதான். இனிமேல் கிளம்பி வேகமாக போனால் தான் சரி வரும். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.